தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நாம் ஒவ்வொருவரும் ஜெபித்தால், கோடிக்கணக்கான பேர் இணைந்து நம்ம இயேசுவிடத்தில் மன்றாடி ஜெபித்தால், தேசத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு தேவன், தேசத்தை குறித்து வாக்கு கொடுக்கிற ஒரு தேவன் கட்டாயம் தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்கி நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இந்தியாவை நேசிக்கிறோம்னு சொன்னா இந்தியாவுக்காக பிரார்த்தனை செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். நான் வாழ்கிற என் தேசம், ஆண்டவர் நேசிக்கிற என் தேசம், என் தேசத்தின் மீது இருக்கிற பாவங்கள் சாபங்கள் ஒழிந்து இந்த தேசத்துல ஒரு பரிசுத்தம் வரணும், ஆசீர்வாதம் வரணும். எல்லா மக்களுக்குள்ள ஒரு சமாதான, வருமானம், அன்பு, ஐக்கியம், ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த ஒரு பாரம், ஆசை நமக்குள்ள உண்டாகி நம்மை ஜெபம் பண்ணினார் ஆண்டவர் இயேசு கட்டாயம் இந்த தேசத்தை மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியும். அதற்காக ஜெபிக்கலாமா? நீங்க ஜெபிப்பீங்களா?